முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அஇஅதிமுக அரசின் சாதனைகளை பொதுமக்களிடம் எடுத்துரைத்து வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் கழக வேட்பாளர்கள் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெறும் வகையில் கழகத்தினர் அனைவரும் தீவிர களப்பணியாற்ற வேண்டும் என தமிழகம் முழுவதும் நடைபெற்ற கழக நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. ஈரோடு புறநகர் மாவட்டம் பெருந்துறையில் அஇஅதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் தேர்தல் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பெருந்துறை தொகுதி கழக வேட்பாளரும் அமைச்சருமான திரு தோப்பு என்.டி. வெங்கடாச்சலம் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அனைத்து தொகுதிகளிலும் அஇஅதிமுக அமோக வெற்றி பெற்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் நல்லாட்சி தொடர்ந்திட அயராது பாடுபடுவது என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு கே.எஸ். தென்னரசு பெரியார் நகரில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அஇஅதிமுக அரசின் சாதனைகளை எடுத்துரைத்து வாக்கு சேகரிக்க வேண்டும் என கழக நிர்வாகிகளிடமும் தொண்டர்களிடமும் கேட்டுக் கொண்டார். தேனி மாவட்டத்திற்குட்பட்ட போடிநாயக்கனூர், ஆண்டிப்பட்டி, பெரியகுளம், கம்பம் ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான கழக அரசின் 5 ஆண்டு கால சாதனைகளை அனைவருக்கும் எடுத்துரைப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு ஓ. பன்னீர்செல்வம், ஆண்டிப்பட்டி தொகுதி கழக வேட்பாளர் திரு தங்கத்தமிழ்ச்செல்வன், பெரியகுளம் தொகுதி வேட்பாளர் பேராசிரியர் டாக்டர் கே. கதிர்காமு, கம்பம் தொகுதி வேட்பாளர் திரு எஸ்.டி.கே. ஜக்கையன் மற்றும் கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் கழக அரசின் சாதனைகளை விளக்கும் பிரச்சார வாகனத்தை பயன்படுத்துவது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் பேரூராட்சியில் அமைக்கப்பட்டுள்ள கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதி தேர்தல் அலுவலகத்தில் கழக நிர்வாகிகள் மற்றும் தேர்தல் பணிக்குழு உறுப்பினர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சரித்திர சாதனைகளை பொதுமக்களிடம் எடுத்துரைத்து கழக வேட்பாளர் திரு கே. செல்வமணியை அமோக வெற்றி பெறச் செய்ய அஇஅதிமுகவினர் அனைவரும் அயராது பாடுபட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி வண்ணார்பேட்டையில் உள்ள நெல்லை மாநகர் மாவட்ட கழக தலைமை தேர்தல் அலுவலகத்தில் கழக நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கழக அரசின் சாதனைகளை வீடு வீடாக சென்று எடுத்துக் கூறி கழக வேட்பாளரை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்வதற்கு கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் அரும்பாடுபட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. இக்கூட்டத்தில் பாளையங்கோட்டை தொகுதி கழக வேட்பாளர் திரு தமிழ்மகன் உசேன், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு எஸ். முத்துக்கருப்பன், திருமதி விஜிலா சத்யானந்த், திருமதி வசந்தி முருகேசன், மேயர் திருமதி புவனேஸ்வரி மற்றும் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரத்தில் உள்ள தலைமை தேர்தல் பணிமனையில் நகர அஇஅதிமுக சார்பில் தேர்தல் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அன்வர்ராஜா தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அஇஅதிமுக அமோக வெற்றி பெற அயராது பாடுபட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. ராமநாதபுரம் தொகுதி கழக வேட்பாளர் டாக்டர் எம். மணிகண்டன் மற்றும் கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர்.